முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசிய வழக்கில் ஆஜராகாத தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து நெல்லை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2012 ஆகஸ்ட் மாதம் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக அதிமுக வக்கீல் முத்துக்கருப்பன் என்பவர் நெல்லை ஏடிஜே 3வது அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 2 முறை வாய்தாவுக்கு விஜயகாந்த் ஆஜராகாத நிலையில் புதன்கிழமையன்று அவர் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் சட்டசபை கூட்டத்தொடர் நடப்பதால் விஜயகாந்த் ஆஜராக முடியவில்லை என்று அவரது தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி கமலாவதி விஜயகாந்துக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டார். வரும் ஜூன் 5ஆம் தேதிக்குள் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பாளையங்கோட்டை போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விஜயகாந்த் மீது தமிழகம் முழுவதும் 23 மாவட்டங்களில் அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.